ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயக்குவது சிவம். இயங்குவது சிவம். களைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். உலகத்தின் உயிரே சிவம். அன்பே சிவம். இறைவனுடைய பாதை பயணம். எந்தெந்த மனிதன் எந்த வழியில் செல்கிறானோ அந்த வழிக்கே பாதை காட்டி வருவது அவருடைய வேலை. இத்தனை காலங்காலமாக இதே தான் அவருடைய பாதை வகுப்பில் செல்கிறது. இன்று காரணம் அவருக்கு அனைத்தும் குழந்தைகளே ஆகினால் அவரவருக்கு ஏற்றவாறு வழி செய்து வருவது அவருடைய வேலை. அவர் பாவம் புண்ணியம் தர்மம் என்பது எல்லாம் எழுத்து மூலமாக உணர்த்தி வருகிறார். அதை ஆராய்ந்து செயல்படுவது மனிதனுடைய வேலை என்கிறார். அதற்காக அந்த ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர் யார் என்றால் இக்காலத்தில் அரசியல்வாதிகள், அக்காலத்தில் மன்னர்கள், முக்காலத்தில் இப்படி படிப்படியாக வந்தது. ஆனால் அவரவர் வாழ்வதற்காக அவரவர் மதிப்பீடு தேடிக்கொண்டு அவரவர் பிரிவு கணக்கில் அவர் வம்சம் வாழ்வதற்காக பொருள் தேடி சென்றதனால் அவ்வழிக்கே ஏற்ற வழிகளை செய்து வந்தான் இறைவன் இதுவரை. அதில் எவ்விதையில் அவர் படைப்பில் குற்றமில்லை. ஆனால் இந்த பூமியில் இன்று நிலை எந்த நிலையில் வாழ்கிறது என்று இந்த உலக அளவில் உள்ள அரசு நாடுகள் அனைத்தும் அறிந்ததே. பூமி நிலை பசுமைகள் வேகமாக அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் மனித குலத்தை வாழ வைப்பதற்காக அடுக்குமாடி கட்டி பசுமைகளை தக்க வைத்து கொண்டு இதுவரை அவர் வாழ்ந்து வந்தார் காலங்காலமாக இறைவன். இனி அடுக்குமாடி கட்டுவதற்கோ இல்லை பசுமைகளை காப்பதற்கோ பூமி மிக நெருக்கமாக சூழ்நிலையில் வந்துவிட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மா நிறைவடை செய்வதற்கான இடைவெளி இன்னும் வேகமாக குறைந்து வருகிறது. ஆகினால் இடைவெளி கிடையாது என்கிறார். ஆகையினால் அதை முன்வைத்து தான் இங்கே தமிழ்நாட்டு அரசு, நாம் வெளிநாட்டு அரசு என்ன டிவி சேனல் போல் செல்கிறதோ அதை நாம் காணவில்லை. தமிழக அரசு என்ன செய்கிறது? நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், உங்களுடைய குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று அவ்வப்போது டிவி சேனலில் விளம்பரம் வருகிறது. அவர் எதை வைத்து கொண்டார், எதை வைத்து வெளிப்படுகிறார் என்று அவருக்கு தான் தெரியும். ஆனால் இறைவன் கூறும் பதில் பூமி நிலையை கருதி எந்த லோன் வாங்கினாலும் எந்த பணம் வாங்கினாலும் எங்கு கடன்பட்டாலும் எந்த மனிதனிடத்தில் கடன்பட்டாலும் எவருக்கும் அச்சப்படாமல் இறைவன் இருக்கிறான் என்று முழு நம்பிக்கையோடு நீதிமன்றம் சென்று விமர்சிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வருமானம் இவ்வளவு, சமுதாயத்தில் பிரச்சனைக்காக நாங்கள் இத்தனை காலமாக எப்படியோ வம்ச ரீதியில் வாழ்ந்து வந்து விட்டோம் கடன் வாங்கி கொண்டு, இனி எங்களால் அந்த கடன் சுமை இன்னும் நாளுக்கு அதிகரித்து வருகிறது. அரசு துறையில் அந்த அளவுக்கு எங்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே வழிவகுத்து விட்டார்கள். நாங்கள் அவருக்கு பயந்து இதுவரை வாழ்ந்து வந்து விட்டோம். இனி எங்கள் வாழ்வுக்கு நீங்கள் தான் பதில் கூற வேண்டும். ஆகையால் நாங்கள் பட்ட கடன்கள் எவை இருந்தாலும் ஏது இருந்தாலும் நகைக்கடன் எதுவும் அனைத்தும் ரத்து செய்து எங்களுக்கு புதிய வாழ்வு தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட இறைவன் கூறும் பதிலாகும். காரணம் இவ்வாறு அரசன் வழிக்கே சென்றால் இனி பூமியில் இடைவெளி இல்லை. அவன் செல்லும் வழிக்கே இறைவன் பாதை காட்டி வந்தால் கடைசியில் அழிவது நாம தான். அவனும் அழிவான். அவன் உணவின்றி அழுவான், நாம் உணவு உண்டு அழுவோம் நிலைக்கு வருகிறது. உடல் வெப்பநிலை தாங்க முடியாது. இன்னும் 10 ஆண்டு காலம் சென்றால் கடுமையாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். காரணம் இவர்கள் அரசியல்வாதிகளை அடியோடு ரத்து செய்ய வேண்டும், இல்லையே அவர்கள் திருந்தி வாழ வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி நீதிமன்றமே. நீதிமன்றத்தில் அவரவர் வருமானத்தை நோக்கி அவர் பட்ட கடன் சமுதாயத்தில் இயக்கும் சூழ்நிலையில் எங்கள் உடல்நிலை கருதியும் பல வழிகளில் எங்கள் பணத்தை செலவழித்து வருகிறோம். அனைத்து பணமும் அரசுக்குத்தான் வரி பணி கட்டி வருகிறோம். இன்று அரசு மின்சாரம் முதல் பல வழியில் உயர்த்திவிட்டு எங்களை இன்னும் கீழ்த்தரமாகவே கொண்டு செல்கிறது. இனி எங்களால் வாழ உடலில் சக்தி இல்லை. காரணம் பூமியில் ஊட்டசக்தி மிக குறைவாக உள்ளதால் எங்களால் முடியவில்லை. ஆகையால் ஒன்று எங்கள் கடனை அனைத்தும் ரத்து செய்யுங்கள்,
இல்லையே எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை தாருங்கள், 2 நாள் சம்பளம் தந்து விடுங்கள். இந்த கட்சி காரியத்தில் கொண்டு வந்தால் தேவையில்லாத பில்டிங்கெல்லாம் கட்டி கொண்டு அதை எவரும் குடியேறவில்லாமல் கட்டி கொண்டு அவருக்கு வேலை தருகிறேன், இவர் வேலை தருகிறேன். வெளிநாட்டில் இடைவெளி இல்லாத காரணத்தால் கருவிகளை அதிகமாக உருவாக்கும் சூழ்நிலை வந்துள்ளது. அந்த கருவிகளெல்லாம் இங்கே கொண்டு வந்து விலை கொடுத்து வாங்கி வந்து இங்கே விலைவாசி உயர செய்து எங்களை படுகொலியில் தள்ளுகிறார் அரசு. அதனால் எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நீதிமன்றத்தில் உரையுங்கள், நான் துணை புரிவேன் என்கிறார் இறைவன். நன்கு ஆராயுங்கள் மக்களே. இனி கட்சிக்காரரை நம்பினால் நம்ம கடை விதிதான். காரணம் பூமி நிலை அந்த அளவுக்கு உள்ளது, உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம கண்ணு முன்னே நாம் உணவுப் பொருள் விளைந்த இடமெல்லாம் இன்றைக்கி பிளாட்டாகி கொண்டு மனிதன் அதில் எத்தனையோ புரோக்கர்கள் இந்த பொழுதுக்கும் உழைக்கும் மனிதனுக்கு 500 ரூபாய் கூலி என்றால் ஒரு புரோக்கர் கொஞ்ச நேரத்தில் 5 லட்சம் 10 லட்சம் என்று சம்பாதித்து கொண்டு போய் அவன் வாங்கி கொண்டு செல்கிறான். அந்த அளவுக்கு உலகம் இயக்கமாகின்றது. இனிய ஏழை மக்களுடைய கதி நிலையை இறைவன் கருதி கூறுகிறார். அனைவரும் நீதிமன்றத்தில் முறையிடுங்கள், உங்களுக்கு வழி புரியும். அங்கு நீதிமன்றத்தில் உணர்வு மூலமாக நான் அறிவை தருவேன், உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிறார். எல்லாம் அனைவரும் சென்று நீதிமன்றத்தில் முறையிடுங்கள். எங்கும் யாருக்கும் அச்சப்படாதீர்கள். சட்டம் பொதுவாக உள்ளது. உயிர் பயம் வேண்டாம். அவர் இறைவனை மீறி எதுவும் செல்லாது. ஆகையால் துணிந்தால்தான் துக்கம் தீரும். இதே இறைவன் வாக்காகும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.